Hello everyone, welcome to NetCrackers Tamil. இந்த வீடியோவில் நம்ம வெட்னரி கோர்ஸ் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். என்ன காலேஜஸ் இருக்குது, சீட் மேட்ரிக்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா ஃபியூச்சரில் என்ன ஸ்கோப் இருக்குது வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெட்னரி கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் த சீட் வந்து டோட்டலில் தமிழ்நாடு கவர்மெண்டால் ஃபில் பண்ணுவாங்க. அதாவது டானுவாஸ் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட 12th மார்க்கை பேஸ் பண்ணி இந்த கவுன்சிலிங் நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 26 மே காலைல 10 மணிலேருந்து ஜூன் 20 ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அந்த சைட்டுக்கு போகணும்னா நீங்கள் டான்வாஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போகலாம். இல்லைனா அட்மிஷனுக்கான டேரக்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா adm.tanvas.ac.in. இல்லைனா கூட நான் வந்து ஸ்ட்ரைட்டாக அட்மிஷன் அந்த அப்ளிகேஷன் பேஜுக்கு போகிறதுக்கு ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுல எனக்கு எப்படி ப்ரோ தெரியலன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆடியோவில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டெமோ வீடியோ போடுவாங்க. லாஸ்ட் இயர் டெமோ வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த இயரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் டெமோ வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 85% ஆஃப் த சீட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நடக்குது. அப்போ மீதி 15% ஆஃப் சீட் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, VCI வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சில் மூலமா அந்த சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. ஆல் இந்தியா கவுன்சிலுக்கு என்ன மார்க் போக தேவைன்னா நீட் மார்க்ஸ். அப்போது நீங்கள் வெட்னரி ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் நீட் மார்க்ஸ் வச்சு ஆல் இந்தியா கோட்டாலையும் ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் போர்டு மார்க்ஸை வச்சு நீங்கள் தமிழ்நாடு கோட்டாலையும் ஜாயின் பண்ணலாங்க. சரி, போர்டு மார்க்ஸுக்கு நான் எந்த மார்க்ஸ் வச்சு அதை என்னென்ன சப்ஜெக்ட் வச்சு ஜாயின் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா 3 சப்ஜெக்ட்டுங்க வந்து 200க்கு கட் ஆஃப் வைப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியை 100 மார்க்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஓகே, அப்புறம் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இது 100னா 50 கன்வெர்ட் பண்ணிட்டு இதை 150 கன்வெர்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200க்கு எவ்வளோ கட் ஆஃப் வருது, எக்ஸாம்பிள் வரும் 198 வரும், 197 வரும். அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மேக்ஸ் மார்க்ஸ் தேவையில்லை, பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவுன்சில் நடக்கும். இப்போ வந்து காலேஜஸை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வெட்னரி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம BVSC சொல்லுவாங்க, அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 years MBBS கோர்ஸ் மாதிரி தான். இன்னொரு பிடெக் கோர்ஸும் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அது என்ன பார்த்தீங்கன்னா பிடெக் வந்து 4 years கோர்ஸ். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா ஃபுட் டெக்னாலஜி, பால்ட்ரி டெக்னாலஜி அண்ட் டைரி டெக்னாலஜி. பால்ட்ரினா ஒன்றும் இல்லை, எக் அண்ட் எக் ரிலேட்டட் சம்மந்தமாக இருக்கும். டைரினா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட். ஓகேங்களா? அதுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்கில் உங்களுக்கு 40 சீட்ஸும், பால்ட்ரியில் 40 சீட்ஸ் இருக்குது, டைரியில் 20 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாகவே இவ்வளோ தான் இருக்குது. ஓகேங்களா? 100 சீட்ஸ் இருக்குது பிடெக்கில் 4 years கோர்ஸ். அதுவே நம்ம வெட்னரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 years கோர்ஸு. டோட்டல் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 580 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக 7 காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த 7 காலேஜஸில் இருக்க சீட் தான் 580 சீட். அந்த காலேஜஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸ் இருக்குது. அப்புறம் வெட்னரி காலேஜ் வந்து நாமக்கல்ல இருக்குது ஒரு 100 சீட்ஸ். அப்புறம் திருநெல்வேலியில் ஒரு 100 சீட்ஸ் இருக்குது. அப்புறம் தஞ்சாவூரில் ஒரு 100 சீட்ஸ். சேலமில் வந்து பார்த்தீங்கன்னா 80 சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வீரபாண்டியில் 40 சீட்ஸ். அதுக்கப்புறமா திருப்பூரில் 40 சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது சொன்னல பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே இருக்குது. ஓகேங்களா? சென்னையில் 40 சீட்ஸ். அப்புறம் ஒசூரில் இருக்குது பால்ட்ரி வந்து 40 சீட்ஸ். அதுக்கப்புறமா டைரி டெக்னாலஜி சென்னையிலே இருக்குது 20 சீட்ஸ். இந்த காலேஜ் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோக்கான மொத்த இந்த டேட்டா அனலைசிஸுமே டெலிகிராமில் ஒரு PDF ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நம்ம கவுன்சில் ரிலேட்டட் வீடியோஸும் நிறைய நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நீட் ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபார் போத் ஆல் இந்தியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு கவுன்சில் எடுத்துமே பார்க்கலாம். லாஸ்ட் இயர் 24ல் VCI நடத்தின ஆல் இந்தியா கவுன்சில். இந்த ஆல் இந்தியா கவுன்சில் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிஃபோர் இயர் 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கவுன்சில் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த VCI ஸ்டார்ட் பண்ணலாம் வெட்னரிக்கு. ஆனால் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்துச்சுங்க. மெடிக்கல் கவுன்சில் நடக்கும் போதே வெட்னரிக்கு நடந்ததுனால கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் நமக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்ததுனால உங்களுக்கு ஆல் இந்தியா இந்த VCI கவுன்சிலோட கட் ஆஃபும் குறையும் நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 617. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ்க்கான கட் ஆஃப். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் ஓப்பன் கேட்டகரியில் எந்த மார்க் வரைக்கும் கிடச்சிச்சு அந்த மாதிரி. ஓகேங்களா? ஆல் இந்தியாக்கான லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் கேட்டகரியில் 617 கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் ஆல் இந்தியா கவுன்சில் நீட் மார்க்ஸ் மூலியமா. ஓப்பன் கேட்டகரியில் PWக்கு எந்த சீட்டும் எடுக்கல. EWS கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 601 வரைக்கும் கிடச்சிருக்கு. OBCயில் வந்து பார்த்தீங்கன்னா 612 வரைக்கும் கிடச்சிருக்கு. அதே OBCயில் PWD கேட்டகரி 154. இந்த OBCலே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BC MBC எல்லாமே இன்க்ளூட் ஆகும். DNC அப்புறமா
பிசி முஸ்லீம் எல்லாமே இதில் சேர்ந்து வந்துடும். ஆல் இண்டியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து ஓபிசியில் வரும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்குமே எஸ்சி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 514 முடிஞ்சிருக்கு, எஸ்டிக்கு 509 முடிஞ்சிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் கிடைச்ச சீட் ஆல் இண்டியா கூட நீட் மார்க்ஸை வச்சு. ஓகேங்களா, இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் ஓகேங்களா டேன்வாஸ் மூலியமா எவ்வளோ கட் ஆஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மூலியமா நடந்த கவுன்சிலிங் மூலியமா எவ்வளோ கட் ஆஃப்ல கிடைச்சிருக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்க்கலாம். அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் கோர்ஸ் ரெண்டுத்துக்குமே நான் சொல்றேன். 24 வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 196.50 கிடைச்சிருக்கு, பிசிக்கு 195 கிடைச்சிருக்கு, பிசிஎம்க்கு 188.50 கிடைச்சிருக்கு, எம்பிசி அண்ட் டிஎன்சி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 195.50 கிடைச்சிருக்கு, எஸ்சிக்கு 193 கிடைச்சிருக்கு, எஸ்சிஇஏக்கு 189.50 அண்ட் எஸ்டிக்கு 189 கிடைச்சிருக்குங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. லைக் பிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 190 அண்ட் அபோவ் 192 அண்ட் அபோவ் இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி குரூப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் 180 அண்ட் அபோவ் ஓகேங்களா 180 அண்ட் 185 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 5 வரைக்கும் கட் ஆஃப் குறையும் நினைக்கிறேங்க. ஏன்னா நீட் கவுன்சிலோட பிரதிபலிப்பு வந்து உங்களுக்கு வெட்டினரிலையும் இருக்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த பிடெக் பால்ட்ரி அண்ட் டைரி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குல்ல, அதுக்கான கட் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுவேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஒரு இயருக்குமே ஃபீஸ் வந்து வேரி ஆகுங்க. நான் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடெக்கான ஃபீஸும் நான் அதில் சொல்லிடுவேன். இந்த ஃபீஸ் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லைக் லைப்ரரி ஃபீஸ், யூனிவர்சிட்டி ஃபீஸ், ஐடி கார்டு ஃபீஸ், அப்புறமா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், லேப் ஃபண்டு, ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், அலுமினி அசோசியேஷன் சொல்லிட்டு எல்லா ஃபண்டுமே இன்க்ளூட் ஆகி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளோ டோட்டல் ஃபீஸ் ஆகும்னா 22,015 rupees ஓகேங்களா. அது செகண்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 17,590, தேர்ட் இயர்ல சேம் ஃபீஸ் தான் செகண்ட் இயர் மாதிரி. ஃபோர்த் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 26,860 ஆகுங்க. அண்ட் இன்டர்ன்ஷிப் பண்றப்போ நீங்க 12,000 பே பண்ற மாதிரி வரும். ஆனா இன்டர்ன்ஷிப்ல உங்களுக்கு சேலரியும் வருங்க, அதாவது உங்களுக்கு பேயும் பண்ணுவாங்க. லைக் எம்பிபிஎஸ் எப்படி இன்டர்ன்ஷிப்ல உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்களோ அதே மாதிரி வெட்னரிலையும் நீங்க இன்டர்ன்ஷிப் பண்றப்போ உங்களுக்கு சேலரி வரும் ஓகேங்களா. இப்போ இந்த பிடெக் கோர்ஸ் சொன்னால அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இயர் பை இயர்ல செமஸ்டர் வைஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல உங்களுக்கு 13,695, செகண்ட், ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் செமஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,320 rupees. அப்புறம் தேர்ட், ஃபிஃப்த் அண்ட் செவன்த் செமஸ்டர்ல 9,270. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எப்படி இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்களோ அங்கே இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் நடக்கும். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து நீங்கள் 6,000 பே பண்ணுற மாதிரி இருக்குங்க ஓகேங்களா. இப்போ இந்த கோர்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 4.5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ்ல எப்படி படிக்கணுமோ அதேமாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் படிக்க போறீங்க. எம்பிபிஎஸ்ல நீங்கள் ஹியூமன்ஸை பற்றி மட்டும் படிக்க போறீங்க. ஹியூமனோட ஃபிசியாலஜி, ஹியூமனோட அவங்க போன்ஸ், அவங்க ஃபிசியாலஜி எப்படி இருக்கும், அவங்க என்ன டிசீஸ் வரும் படிக்கணுமா அதே மாதிரி தான் வெட்னரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி நம்ம ஹியூமன்ஸை பற்றி மட்டும் இல்லை, அங்கே வந்து மேமல்ஸை பற்றி படிப்பாங்க. லைக் கவு, கோட்டு, அந்த மாதிரி ஷீப் அதை பற்றி படிப்பாங்க. பேர்ட்ஸ் பற்றியும் படிப்பாங்க ஓகேங்களா. பறவை பற்றியும் அவங்க படிப்பாங்க. ரெப்டைல்ஸை பற்றியும் படிப்பாங்க. ஈவன் ஃபிஷ்ஷஸ் பற்றியும் அவங்க படிப்பாங்க ஓகேங்களா. இது எல்லாமே செய்த வெட்னரினா வெறும் மாடு, இந்த பூனை, நாய் மட்டும் இல்லைங்க. அவங்க வந்து நிறைய படிக்கிறாங்க ஓகேங்களா. பேர்ட்ஸையும் ட்ரீட் பண்ணுவாங்க, ரெப்டைல்ஸ், crocodile மாதிரிலாம் அதையும் ட்ரீட் பண்ணுவாங்க, ஃபிஷ்ஷஸ் அதுக்கப்புறமா கவு, கோட்ஸ் எல்லாம் அதே மாதிரி ஒரு ஜூல ஒரு அனிமலுக்கு ரொம்ப எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் இருக்கு, அது எல்லாமே படிக்கணும். ஸோ வெட்னரின்றது சிம்பிள் கோர்ஸ் இல்லை ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ராடாக நம்ம நிறைய விலங்குகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதை படிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு அனிமல் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இது வந்து ஒரு ஃபேவரட் கோர்ஸாக இருக்கும். இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மெடிக்கல் காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் வந்து படிக்கிற காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க, ஆனால் வெட்னரியில் அப்படி இல்லை. நீங்கள் படித்த காலேஜ் தவிர மற்ற எல்லா காலேஜஸ்லையும் நீங்கள் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் ஒரு காலேஜில் இருப்பீங்க, அடுத்த ஒரு பீரியட் ஒரு காலேஜில் இருப்பீங்க. 15 days ஆஃப் இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா வேறு ஸ்டேட்லேயும் போய் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஓகேங்களா. நான் ஆல்ரெடி படித்த ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டுட்டு தான் இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஓகேங்களா. அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறது ஏன் வேறு இடத்துக்கு போகிறோம்னா, ஒரு ஏரியாவில் வந்து கோட் அதிகமாக இருக்கும், ஒரு ஏரியாவில் ஒரு ஷிப்ஸ் அந்த வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும், ஸ்பீசிஸ் நிறைய இருக்கலாம் அனிமல்ஸ். ஸோ அந்தந்த இடத்துக்கு போயிட்டு அந்தந்த இடத்துல எப்படி இருக்க அனிமல்ஸ் பற்றி படிக்கிறதுக்காக தான் உங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. வெட்னரி கோர்ஸோட ஃபியூச்சர் ஸ்கோப் அண்ட் ஃபியூ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. எம்பிபிஎஸ் எப்படி 5.5 years படிக்கிறோமோ இதுவும் அதேமாதிரி 5.5 years தான் யூஜி கோர்ஸ். படிச்சுக்காரமா நீங்கள் ஒரு ஓன் கிளினிக் வச்சுக்கலாம், இல்லைன்னா எங்கள் கவர்மெண்ட்லேயும் நீங்கள் டாக்டர் ஜாயின் பண்ணலாங்க. ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது வெட்னரியில் நீங்கள் ஆன் சைட் நீங்கள் நிறைய போகிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா எல்லா அனிமல்ஸையும் கிளினிக் கொண்டு வர முடியாது ஓகேங்களா. ஒரு உடம்பு சில அனிமலை மொபைல் பண்ண முடியலன்னா நீங்கள் ஆன் சைட் போய் ஆகணும். அப்புறம் ஆன் சைட் போகிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணுங்க. வித் கேர் டேக்கர் அண்ட் ஃபார்மர் அவங்க கூட வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் திரும்ப அவங்க உங்களே கூடுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஊரில் ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்க,
ஒரு விவசாயிகிட்ட நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க மாடோ கண்ணுக்குட்டியோ ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லைன்னு நல்லா பார்த்துட்டீங்க, நல்லா ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா அந்த ஊர் ஃபுல்லாக சொல்கிறாங்க, இந்த டாக்டர் வந்தாருப்பா, நம்ம மாட்டுக்கு பார்த்தாரு, நல்லாவே பார்த்தாரு, நல்லதுன்னு அந்த ஊர் ஃபுல்லாகவே அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸிங் ஸ்கில்லும் இருந்தால் போதுங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடுவீங்க. நாட் லைக் எம்பிபிஎஸ். ஒரு எம்பிபிஎஸ் ரீச் ஆகிறதோட நீங்கள் வெட்னரியில் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிடுவீங்க. அது சொல்ல வரேன். உங்களுக்கு பேஷன்ஸ் கனெக்ஷன் நிறைய கிடைக்கும். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் மாதிரி நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எடுக்கணும், அது ரொம்ப அதுக்கு தனியாக படிக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் இது படித்து முடிச்சாவே உங்களுக்கு நல்ல ஸ்கோப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் மாதிரிலாம் இருக்காங்க. எம்பிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்கணும், எமர்ஜென்சி கேஸ்லாம் வரும். ஆனால் வெட்னரியில் அந்த மாதிரி கிடையாது. எப்போனா வெரி ஃபியூ தான் அந்த மாதிரி உங்களுக்கு எமர்ஜென்சி கேசஸ் நைட்டில் கொடுவாங்க. மற்றபடி உங்களுக்கு நைட் டைமில் பெரிய கேசஸ் இருக்காது. ஸோ அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸ். அப்புறம் பெரிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஃபீல்டில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த அனிமல்ஸ் கிட்ட ட்ரீட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் சேஃபாக உங்களோட சேஃப்டியும் நீங்கள் கருதி ட்ரீட் பண்ணிங்கன்னா போதுங்க. ஓகேங்களா? இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் படிக்கிறது நல்ல கோர்ஸ் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இதே மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கும் தகவல்களும் உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.